கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறுமலர்ச்சிகரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல் 45வது வசனம் வரை. என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல் 45வது வசனம் வரை. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளது தான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரை வாசித்தோம். நாம் அறிந்த பகுதிதான் இது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படியாக கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு அவர் செல்கிறார். கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் தனியாக செல்லவில்லை. அவருடைய 12 சீடர்களோடு கூட அவர் செல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 36வது வசனத்தில் இதை நாம் காண்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் ஜெபத்திற்கென்று போகிறேன், நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் அமைதியாக ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் 3 சீஷர்களை மாத்திரம் அவர் தன்னோடே கூட அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற சீஷர்களை அவர் என்ன சொல்கிறார்? இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார், ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார், நான் ஜெபத்திற்கென்று போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் தனக்கு நெருக்கமான சீடர்களாய் இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை மாத்திரம் அவர் கொஞ்சம் தூரம் அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம். அநேகருக்கு ஆண்டவர் இந்த ஜெப பாரங்களை அவர் கொடுக்கிறார். அவரோடு கூட நாமும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு தூண்டுதலை கொடுக்கிறார். எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்ற காரியங்களை நமக்கு உணர்த்துகிறார். நம் இஷ்டத்திற்கு ஜெபம் பண்ணாமல் அவர் எதை நோக்கி நம்மை ஓர்முகப்படுத்துகிறாரோ அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஒரு சபை ஜெபித்தது, ஆகவே பெரிய விடுதலை
சிறைசாலையில் இருந்த அப்போஸ்தலருக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபை ஜெபித்தது என்று பார்த்தோம். ஆகவே ஆண்டவர் கிரியை செய்ய ஜெபமானது மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இங்கே சர்வலோக பாவ நிவாரணியாக தம்மை ஒப்பு கொடுக்க போகிறார். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அவரை குறித்து வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்ததற்கான நோக்கம் சர்வலோக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நோக்கத்திற்காகத்தான் அவர் வந்தார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நன்கு அறிந்திருந்தார். ஆகவே அந்த சிலுவை மரத்திற்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஏன் அப்படி ஜெபிக்கிறார்? ஏனென்று சொன்னால் அவ்வளவு அதிகமான பாவங்களை அவர் சுமக்க வேண்டியதாக இருந்தது. கடந்த காலங்களிலே பாவத்தை செய்து மரித்தவர்களுக்காக, இப்பொழுது அவர் வாழ்ந்துகின்ற காலங்களிலே பாவத்தை செய்கிறவர்களுக்காக, இனி பிறக்கப் போகிற குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, மனசு மாம்சமும் விரும்பினவற்றை செய்கிற பாவிகளுக்காக அவர் பாவத்தை சுமக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய இரத்தம்தான் பாவத்தை போக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். அந்த நோக்கத்திற்காக தான் அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இப்பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்தினுடைய காரியம் என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் உதவி செய்யும் என்று சொல்லி 3 முறை அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவ்வளவு பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே ஜெப உதவியை அவர் நாடுகிறார். தனக்காக இந்த 3 பேராவது ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த 12 பேர் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை உட்கார சொல்லிவிட்டார். ஆனால் இந்த 3 பேரிடத்திலே தனக்காக இவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும், மாத்திரமல்ல அவர்களுக்காக கூட அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த சோதனைக்கு உட்படாதபடி, அவர்கள் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்கும்படி, அவர்கள் பெரிய விடுதலையை கண்டறியும்படியாக அவர்களுக்காகவும் தனக்காகவும் ஜெபிக்கும்படி அவர்களை சிறிது தூரம் கொண்டு வந்தார். யாக்கோபு, யோவான், பேதுரு என்று சொல்லப்பட்ட இந்த சீடர்களை கொஞ்ச தூரம் அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாகவே அவர் வியாகுலப்படவும் துக்கப்படையவும் தொடங்கினார் என்று 37வது வசனத்தில் வாசித்தோம். பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அண்ட் பிகன் டு பி சாரோஃபுல் அண்ட் வெரி ஹெவி என்று ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாகவே அவர் துக்கமடைந்தவராக வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். அவர்கள் பார்க்கிறார்கள், தங்களோடு கூட இருந்த தேவகுமாரன் தங்களுக்கு முன்பாகவே அவர் வியாகுலப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், வேதனைப்படுகிறதை, அவருடைய முகமானது வேதனையை வெளிப்படுத்துகிறது, அவருடைய உடல் மொழியானது வேதனையை வெளிப்படுத்துகிறது. துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆகவே அந்த பாவத்தினுடைய அகோரத்தை அவர் சுமக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே அந்த விதமான துக்கம் மேலிட, வியாகுலம் மேலிட அவர் காணப்படுகிறார். இவற்றையெல்லாம் இந்த 3 பேரும் பார்க்கிறார்கள். இவர்களுக்கும் அந்த சீடர்களுக்கும் ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார், மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், சிலுவை மரத்திலே அவர் இப்படியாக தனது ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கும் சொல்லிவிட்டார். ஆகவே இவர்களுக்கு தெரியாததல்ல, இப்படியாக அவர் பாடுபட போகிறார் என்பதை தனது சீஷர்களுக்கு அவர் சொல்லிவிட்டார். அவருடைய மரணம் எப்படி இருக்க போகிறது என்பதை அவர் சொல்லிவிட்டார். ஆகவே அவருடைய சீஷர்களும் அதை நன்கு அறிந்திருந்தார்கள். இப்பொழுது அந்த வேலை வந்தது. இந்த 3 பேரும் தனியாக அழைத்து சென்று போய் அவர்களுக்கு முன்பாகவே அந்த விதமான கஷ்டத்தையும் வேதனையும் சிலுவை பாடுகளுடைய முன் அனுபவத்தையும் அவர் அனுபவிக்க
அந்த இரவிலே ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் பார்க்கிறார்கள். இவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பேதுருவுடைய மனநிலை, யாக்கோபு, யோவான் என்று சொல்லக்கூடிய செபதேயுவின் மகன்களாக இவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது நம்மிடத்தில் ஜெப உதவி கேட்டால் அவருடைய வேதனைகள், அவருடைய கஷ்டங்களை நாம் நேரடியாக பார்க்கும்போது எவ்வளவு துக்கம் அடைவோம், எவ்வளவு வேதனை அடைவோம். அவர்களுக்கு மனம் திரும்ப முடியாத பிள்ளைகள் இருந்தால், வாலிபத்திலே கெட்டு சீரழிந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்த ஒருவர் நம்மிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது நாம் அதை நேரடியாக பார்க்கிறோம். அவள் பிள்ளைகள் எப்படி பிசாசினுடைய பிடியில் இருக்கிறார்கள், குடும்பம் எப்படி இருக்கிறது, மனைவி கணவனுடைய இந்த பிடியிலே எப்படி இருக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்த்து, குடும்பத்தினுடைய பிடியிலே எப்படி அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். வியாதியில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம், பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். நேரடியாக பார்த்த பின்பு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இவர்கள் 3 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர், உலக இரட்சகர், அவர்களுக்கு முன்பாகவே வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கின பொழுதும் கூட இவர்கள் அதை பார்க்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான மனநிலை இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. பிற்பாடான வசனங்களை பார்க்கும்போது அவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். வேதனை வரும்போது தூக்கம் வருமா? தங்களோடு கூட இருந்த ஆண்டவர் 3 வருட காலமும் நம்மை போஷித்தவர், வாயை திறந்து அவர்கள் பேசின வார்த்தைகள், அருளுரைகள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள், நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் கொடுத்த தைரியம், இதெல்லாம் கேட்ட பிறகும் கூட அந்த வேலை வந்தபொழுது இவர்கள் அவருக்கு ஜெப உதவியை செய்யாமல் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும். தூக்கமயக்கமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். 38வது வசனம், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அதை சொல்லுகிறார், அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அவர்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தான் எப்படிப்பட்ட மரணத்தை அனுபவிக்கப் போகிறேன் என்பதை அவர்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார். அவர் வேதனைப்படுகிறதை இவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி அவர் முடித்த பிறகு சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்படியாக அவர் வந்தார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? இந்த கேள்வியை பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அவர் பேசுகிறார், தயவாய் பேசுகிறார். கண்டிப்போடு அல்ல, ஈன குரலிலே அவர் பேசுகிறார். அவருடைய சரீரம் நடுங்கி நிற்கிறது, வேதனை அடைந்தவராக இருக்கிறார், வியாகுலப்படத் தொடங்கினார். மரணம், எப்பேற்பட்ட மரணத்தை சந்திக்கப் போகிறோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர் துக்கமுகமாயிருந்தார், பாடுகள் நிறைந்தவராயிருந்தார். நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபமில்லாதவராயிருந்தார். அவர் இவர்களிடத்தில், இந்த 3 சீஷர்களிடத்தில் அவர் கேட்கிற வார்த்தையை பாருங்கள், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்காக கூட நான் கேட்கவில்லை, உங்களுக்காக கேட்கிறேன். நான் என் பிதாவினிடத்தில் இந்த மரணத்துக்கு பின்பாக போகப் போகிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படுவீர்கள், ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அவளுடைய சரீர பிரகாரமான தேவையும் அறிந்திருக்கிறார். அவர்கள் சோர்வுற்று இருக்கிறார்கள் என்பதை அவர் நன்கு அறிந்து அவர் சொல்கிறார், ஆவி உற்சாகமுள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். உங்களுடைய மாம்சம் பலவீனமாக இருக்கிறது, உங்களுடைய ஆவி உற்சாகமுள்ளதாக இருக்கிறதே. நீங்கள் 1 மணி நேரமாவது எனக்காக
ஜெபம் பண்ணக்கூடாதா? எனக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காக நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பச்சை மரத்திற்கே இந்த பாடு என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எந்த விதமான பாடு என்றார். நான் பச்சை மரம், நீங்கள் பட்ட மரமாயிருக்கிறீர்கள். எனக்கே இவ்வளவு பாடுகள் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கப் போகிறீர்கள். உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உலகத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எவ்வாறாக விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்துகிறார். மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கிடுவது என்று ஜெபம் பண்ணினார். 2ஆம் தரமும் அதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணின பிறகு திரும்ப வந்து பார்த்தபொழுது அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அப்பொழுது அவர் பேசவில்லை. அவள் தூங்குகிறார்கள். அவர்களை எழுப்ப முயற்சிக்கவில்லை. தூக்கத்தை கெடுக்க அவர் விரும்பவில்லை. அவருடைய கண்களை பார்க்கிறார். அது மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. சோர்ந்து தூங்குகிறார்கள். நித்திரை மயக்கமாக இருந்தது. அவர்கள் சோர்வுற்று அவர்கள் அப்படியாக தூங்குகிறார்கள். ஆகவே அவர் எழுப்பவில்லை. மறுபடியுமாக அவர் 3ஆம் தரம் போய் திரும்ப அதே வார்த்தைகளை சொல்லி, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவரை பார்த்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது என்று சொன்னார். இனி நித்திரை பண்ணுங்கள். ஸ்லீப் என்று சொல்லுங்கள். ஸ்லீப் நவ். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? ஸ்லீப் நவ். நம்மை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? ஸ்லீப் நவ் அண்ட் டேக் யுவர் ரெஸ்ட் என்று சொன்னால் எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். 3.5 வருடங்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் அவருக்கென்று ஒரு உதவி செய்ய முடியும் என்றால் ஜெப உதவிதான். இவர் சீஷர்களை குறித்து அவர் அதிக அக்கறை கொண்டிருந்தார். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் இவளை இந்த உலகத்தில் விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். நீர் பொறுப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் கேட்கிறார். அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். பிதாவே, இவளை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர்களுக்காக கூட அவர் ஜெபம் பண்ண சொன்னார். ஆனாலும் அவர்கள் நித்திரை மயக்கமாய் தூங்கி போனார்கள். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா என்று அவர் கேட்கிறார். அமைதியான குரலை கேட்கிறார். அவர்களை பார்த்து அவர் கேட்கிற இந்த காரியம் நம்மை பார்த்து இன்று கூட அவர் கேட்கிறார். 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா என்று நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். எவ்வளோ நாழிகை நாம் விழித்து ஜெபம் பண்ணுகிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நம் குடும்ப அங்கத்தினர்களுக்காக, அந்த உலகத்தினுடைய அமைதிக்காக எவ்வளவு ஊர்களிலே மரித்து போகிற செய்திகளை கேள்விப்படுகிறோம். கடந்த வாரம் கூட இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு நாட்டில் ஆராதனைக்கு சென்றிருந்த 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பச்சிளங்குழந்தைகள், பெண்கள் எல்லோரையும் அவர்கள் சிரசேதம் பண்ணினார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். இந்த காரியத்தெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு எப்படிப்பட்டதாக மனநிலை நமக்கு இருக்கிறது? அவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஆவியிலே எழுப்பப்படவில்லையா? எவ்வளோ பேர் நரகத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நாம் உத்தரவாதப்பட்டு அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் அறியாது இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா என்று கேட்கிறார். அந்த கேள்வி வந்த பிறகும் பேதுருவை போல, யாக்கோபை போல, யோவானை போல நித்திரை மயக்கமாய் நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? ஸ்லீப் நவ், டேக் ரெஸ்ட். போதும், நீங்கள் தூங்குங்கள் என்று அவர் விட்டு விடுவார். மேற்கொண்டு நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு தேவையற்றதாக காணப்படும். தேவையான நேரத்தில் நம்மை அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுப்பி நம்மை ஜெபம் பண்ண சொல்லும்போது ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்திற்காக
ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நாம் ஜெபம் பண்ணணும். அப்படி நாம் நித்திரை மயக்கமாக இந்த உலகத்திற்காக மாம்சத்திற்காக நாம் போராடி நாம் ஜெபிக்காமல் இருந்தால் ஆண்டவர் எச்சரிப்பான வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். முதல்ல சொல்லும்போது 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா என்று கேட்டார். என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்டார். அதை நாம் அசட்டை பண்ணுவோமானால் அவர் சொல்லுகிற எச்சரிப்பான வார்த்தை, ஸ்லீப் நவ் அண்ட் டேக் ரெஸ்ட், நன்றாக தூங்கி ஓய்வெடுங்கள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் அப்படிப்பட்ட வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. அவர் எப்பெல்லாம் நம்மிடத்தில் அவர் பேசுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உந்துதலை கொடுக்கிறாரோ, அவற்றுக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அவர் நம்முடைய தேவை அவருக்கு இருக்கும்பொழுது நாம் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே வந்து நாம் ஜெபத்தை செய்ய வேண்டும். ஜெபத்தின் மூலமாக பெரிய கிரியையை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக காணப்பட தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.